ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டில் ஃப்ரண்ட்டும் பேக் அந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாமி ஃபோட்டோ. இந்த சாமி ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னா, நம்ம கோயிலுக்கெலாம் போனால் பொரி பேக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ வரும்ல, அந்த சாமி ஃபோட்டோ தான் இது. எனக்கு கீழே போட மனசு வரல. ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பண்ண ஐடியா தான் இந்த ஃப்ரேம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஃபோட்டோ சைஸில் வந்து நம்ம இந்த ஒரு கார்ட்போர்ட் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்ட பிறகு இப்போ ஒரு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஷீட்டையும் இந்த ரெண்டு கார்ட்போர்டையும் வச்சுட்டு ஈவனாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் இப்போ வந்து நம்ம கலர் பேப்பரை வந்து இதில் ஒட்டிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் ஷீட் தான் இதில் வந்து செலக்ட் பண்ணி ஒட்டின்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ, இந்த மாதிரி பேப்பரில் ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 4 சைடும் நான் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நம்ம சென்டரில் அந்த பேப்பர் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம வந்து ஈவனாக கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பீஸ் வந்து அந்த கார்ட்போர்டு வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் காலியாக விடுங்க. உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஹாரிசான்டலாக வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வெர்டிக்கலாக தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு கார்ட்போர்ட் பேப்பர்லேயும் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் ஷீட்டை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டின கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம விட்டு வச்சோம்னா அந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணாமல் மற்ற 3 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிட்ட பிறகு இப்போ வந்து டெக்கரேஷன் ஆரம்பிக்கலாம். நான் வந்து சாமி ஃபோட்டோன்றனால டெக்கரேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு தெர்மோகோல் பால்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி டிசைனிங் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைனிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தெர்மோகோல் பால்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டிட்ட பிறகு மேலே எல்லா பார்டர்ஸ்லேயும் வந்து நான் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி டிசைனிங் பண்ணிக்கிறேன். டிசைனிங்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி டிசைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லேயும் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் டெக்கரேஷன். இப்போ வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து நம்ம கலர் பேப்பர் ஒட்டிட்டு ஒரு சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டுமே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபோட்டோவை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.